மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வீடு புகுந்து பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில நபரை பிடித்து பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். பெண்ணிடம் அத்துமீறியதால் அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? அத்துமீறி வீடு புகுந்த வடமாநில நபர் பெண்ணிடம் எல்லை மீறலில் ஈடுபட்டதால் அக்கம் பக்கத்தினர் கடும் ஆத்திரத்தில் அவரை போட்டு பொளந்து கட்டியிருக்கின்றனர். முகம் சிதைந்து சுயநினைவை இழந்த வடமாநில நபரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். வடமாநில நபரின் அட்டூழியம் இது முதல் முறை அல்ல என்று மக்கள் ஆதங்கம் தெரிவிக்க, அது தொடர்பாக கடும் நடவடிக்கை பாயுமா? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் வசிக்கும் பெண் ஒருவரின் வீட்டில் வடமாநில நபர் ஒருவர் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த குடும்பத்தினர் கத்தி கூச்சலிட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடியிருக்கின்றனர். எல்லை மீறலில் ஈடுபட்ட வடமாநில நபரை சுற்றி வளைத்து பிடித்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் அவரை அழைத்து சென்ற போலீசார் பாதி வழியில் இறக்கிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்தவர் மீண்டும் இரவு நேரத்தில் அதே வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை தாக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட பெண்ணின் கணவர் கூச்சலிடவே ஏரியா மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த கும்மிடிப்பூண்டி போலீசாரையும் சுற்றி வளைத்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தால் அவரை வெளியே விட்டு விடுவார்கள் என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கைது செய்து சிறையில் அடைத்திருந்தால் மீண்டும் அதே வீட்டிற்குள் நுழைய முயன்றிருப்பாரா என்றும் மக்கள் ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து பிடிபட்ட நபரை அழைத்து சென்ற போலீசார் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மதுபோதையில் அத்துமீறலில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. விசாரணையின் முடிவிலேயே பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட வடமாநில நபர் மீது பாயும் நடவடிக்கை குறித்து தெரியவரும்.